நடந்து விட்டது ஒரு கோர சம்பவம். நிச்சயமாக நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம். நீங்க அமளி பண்ணதை கூட நான் தப்பு சொல்ல. போனீங்கல்ல, முதலமைச்சர் கூப்பிடுறாருல, வாங்கங்கிறான். 10 லட்சம் கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அது தவறை ஊக்குவிக்கும் விதமா ஆயிடும். குடிக்கிறத ஊக்குவிக்கும். 2001 51 இந்த இதுல நடக்கும்போது, பண்ருட்டியில் நடக்கும்போது 25,000 ரூபாய் கொடுத்தது யாரு? ஏற்கனவே மரக்காணத்தில் நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் உஷாரா இருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அதனால தானே நம்ம சொல்றோம் காவல்துறை மெத்தன போக்கோட இருந்திருக்கு, கவனக்குறைவா இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் அது சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, மக்களுக்கு மோடியின் மீதான ஒரு பயம் போயிடுச்சு. இனிமேல் மோடி முன்னாடி மாதிரி இருக்க முடியாது, அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு, இதுவே சாட்சி அப்படின்னு அந்த செருப்பு வீசினதை ஊக்கப்படுத்தி பேசுறாரா ராகுல் காந்தின்ற ஒரு கேள்வி அதுல வருது. நீங்க எப்படி அதை? இல்ல அவர் தெளிவா தான் சொல்லியிருந்தார், நானும் சொல்றேன். இல்ல அந்த டோன் மாறல. இன்னும் அதே யூபிஏ எங்க அவரு அதே கத்து இருந்திருந்தா நேத்து ஷூ விழுந்ததுக்கு இந்நேரம் என்ன ஆயிருக்கும் நிலைமை. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று சட்டமன்றம் கூடியிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி ஜெயிச்சு முதல் நாளாக கூடியிருக்கு சட்டமன்றம். இந்த நாளில் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டிய சூழல்ல இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த ஒரு மாபெரும் தவறுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. பல உயிர்கள் பலியாகி இருக்கு. அரசு தரப்பினுடைய அலட்சியம், மாவட்ட நிர்வாகம், காவல்துறையினுடைய அலட்சிய போக்கு தான் இதற்கு எல்லாமே காரணம்னு சொல்லப்படுது. திமுக என்ன சொல்ல விரும்புது? என்னை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அறிக்கையும் அமைச்சர்களினுடைய பேட்டியும் தான். அதான் நடந்திருப்பது அந்த காவல்துறையினுடைய ஒரு மெத்தன போக்கு, அதுல கொஞ்சம் பொறுப்பற்ற தன்மையோடு இருந்திருக்கிறது. எனவே தான் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக அங்கே இருந்த எஸ்பி உட்பட அத்தனை பேரையும் தற்காலிக இடைநீக்கம் செய்திருக்கிறார். ரைட். அதற்கு பிறகு ஆட்சியரையும் மாற்றி இருக்கிறார்கள். அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பேட்டி கொடுக்கிற போது அதை சொல்லி இருக்கிறார். அங்கே ஒரு கவனக்குறைவு இருந்திருக்கிறது. இந்த நடந்ததற்கான கவனக்குறைவு காவல்துறைக்கு பொறுப்பேற்று தான் காவல்துறை அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீதியரசர் கோகுல்நாத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு அமைக்கப்பட்டது மட்டுமல்ல, இன்றைக்கே காலையில் 10 மணிக்கு அவர்கள் அங்கே போய்விட்டார்கள். கள்ளக்குறிச்சியிலே போய் அதனுடைய ஆட்சியரிடம் உட்கார்ந்து விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து விசாரணைகள் நடைபெறும். மிக விரைவில் என்ன நடந்தது என்பது வரும். அதன் மீது கண்டிப்பாக தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து விட்டது ஒரு கோர சம்பவம். நிச்சயமாக நாம் வருத்தம் தெரிவிக்கிறோம். இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் உறுதியான நடவடிக்கை எடுப்பார். சட்டமன்றத்தில் இதை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேச அனுமதி கொடுக்கறது இல்லை அப்படின்னு வெளிநடப்பு செய்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அவர் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு, அண்ணாமலையும் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. அண்ணாமலை கூடுதலாக அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு, நீங்க சிபிஐ விசாரணைக்கு வித்துடணும் அப்படின்னு. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதாவது எடப்பாடி பழனிசாமி உடனடியா இதை பேசணுங்கிறார், கவன ஈர்ப்பு தீர்மானம். நாம என்ன சொல்றோம், இருமா இன்னைக்குள்ள மானியம் 12 மணி நேரமில்லா நேரத்தில் இதை விவாதிப்போங்கிறாரு. 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி, அவ்வளவுதான். என்ன தப்பு? ரைட். சரி, நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்க, அல்லனா நீங்க அமளி பண்ணீங்க, சபாநாயகர் வெளியே உங்களை காவல்துறையை வச்சு அகற்றுறாரு. உடனடியா முதலமைச்சர் சொல்றாரு, ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் இது மாதிரி பண்றது இயற்கை, அவங்கள உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. சொல்லி அவரும் சபாநாயகரும் உடனடியாக அவங்கள உள்ள கூப்பிடுறாரு. வரணுமா வேண்டாமா? சபை மாண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சபை மாண்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. வெளியே நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சபையில் சபாநாயகர், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அமைச்சர்கள், ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்போ ஒரு முதலமைச்சர் நம்மளை வர சொல்றாங்க அப்படின்னா நம்ம போனோம், நம்ம போய் நம்ம கருத்தை சொல்லுவோம். சொல்லணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு அரசியல் முக்கியமா இருக்கு. நான் மீண்டும் என்ன சொல்றேன், மக்கள் பொறுப்போடு நீங்கள் அரசியல் பண்ணுங்க. ஒரு கட்சிங்கிறது அரசியல் பண்றதுக்காக தான் அரசியல் கட்சியா இருக்கு, நான் மறுக்கல. பட் வெறுமனே வெத்து அரசியல் பண்ணாதீங்க, மக்கள் நலன் சார்ந்த அரசியல். எடப்பாடி அவர்கள் இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்திருந்தா இந்நேரம் இதே மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அமளி பண்ணிருப்பீங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், நாங்களும் அமளி பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. நீங்க கூப்பிட்ட பிறகு உள்ள உட்கார்ந்துருக்கோமா இல்லையா? எங்களை கூப்பிட்டதுக்கு பிறகு நாங்க உள்ள போய் உட்கார்ந்துருக்கோமா இல்லையா? அதாவது தம்பி, முழு வெளிநடப்பு வேற, புறக்கணிச்சு வெளியே வர்றதுங்கிறது வேற, ஒரு அடையாள வெளிநடப்புங்கிறது வேற. அடையாள வெளிநடப்புங்கிறது
நாங்க இந்த இதுல எங்களுக்கு செய்யல, நாங்க வெளிநடக்கிறோம். அப்போ நாங்க பேச வந்தோம், இத சபாநாயகர் அனுமதிக்கல, எனவே வெளிநடப்பு செஞ்சிருக்கோம். ஆனால் மீண்டும் நாங்க சட்டமன்றத்துக்குள்ள போறோம். ரைட். இது அவை புறக்கணிப்பு அப்படிங்கிறது வேற, வெளிநடப்பு அப்படிங்கிறது சிம்பிள், ஒரு 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 காட்சி. ரைட். இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு நாங்க எதிர்க்கட்சியாக எங்கள் பணியை செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு செய்யுங்கிறேன். நீங்க அமளி பண்ணதை கூட நான் தப்பு சொல்ல. போனீங்கல்ல, முதலமைச்சர் கூப்பிடுறாருல, வாங்கங்கிறான். அப்ப அங்க உங்களுக்கு எது முக்கியமா இருக்கு? நீங்க எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை, மாண்புமிகு முதலமைச்சர் நான் அறிக்கை கொடுக்குறாங்கிறாரு. சரி, அப்படி ஒருவேளை ஜனநாயக ரீதியா உங்களை பேச விடக்கூடாதுன்னா நாங்க 110 அறிக்கை வாசித்துட்டு உட்கார்ந்துருப்போம்ல. நீங்க என்ன பண்ண முடியும்? ரைட். ஜெயலலிதா பண்ணதான அந்த கூத்து. பல நேரங்கள்ல நம்ம கூத்து பண்ண விரும்பல. ஜனநாயகத்தை ஜனநாயகமா நடத்தணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் விரும்புறாரு. வாங்க, உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம், கேளுங்கிறேன். என்ன நடந்தது, அவர் விளக்கத்தை கேளுங்க, நீங்க ரைஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாதுங்கிறேன். ஏன் பண்ண மாட்டாங்கிறீங்க? அப்போ உங்ககிட்ட கன்ஸ்ட்ரக்டிவ், யூ ஆர் நாட் ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டி, யூ ஆர் டிஸ்ட்ரக்டிங் த ஆக்டிவிட்டிஸ்ங்கிறேன். அழிவு பாதையில் போகாதீங்க ஜனநாயகத்தை. 10 லட்சம் கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அது தவற ஊக்குவிக்கும் விதமா ஆயிடும். குடிக்கிறத ஊக்குவிக்கும். 2001 54 இந்த இதுல நடக்கும்போது, பண்ருட்டியில் நடக்கும்போது 25,000 ரூபாய் கொடுத்தது யாரு? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தாங்களே, சொல்ல வேண்டியதானப்போ ஏன் கொடுத்தீங்கன்னு. அன்னைக்கு 25,000 ரூபா ஒரு கிரவுண்டுன்னா இன்னைக்கு அது 10 லட்சம் ஆயிருக்குமா, இருக்காதா? அப்ப நம்ம ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கல தம்பி. ஒரு ஏழை குடும்பம் திடீர்னு தன்னுடைய பிரெட் வின்னர்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி வாழ்வாதாரமாக கருதப்படுகிற குடும்ப தலைவன் இறந்து போறாரு. அப்போ அந்த பிள்ளைங்க அப்பாவும் போயிட்டாங்க, நமக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்க பின்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. ரைட், வேண்டாம், கொடுக்கக்கூடாது, இது நல்லதில்லை, வா, எல்லா கட்சி தலைவரும் மண்ணு எடுத்துக்கிட்டு வாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் சந்திச்சு கொடுங்க, இந்த மாதிரி இனிமேல் கொடுக்க வேண்டாம்னு அனைத்து கட்சியும் முடிவெடுப்போங்கிறேன். 96-2001 எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர்கள் பெயர் வைத்தோம். ரைட். அந்தந்த சமூகத்தில் போக்குவரத்துக்கு வச்சோம். பிரச்சனை வந்தது. மாண்புமிகு ஐயா ஜிகே மூவ் பண்ணார். அப்போ எதிர்கட்சி அவங்க கொடுத்தாங்க தலைவரை பார்த்து, இல்லை இதை நிறுத்தணும்னு. எல்லா கட்சியும் கூட்டம், நிறுத்தணும்ல, வாங்கங்கிறேன். நேர்மையா பண்ணுங்கிறேன். நீங்க இந்த மாதிரி முதலமைச்சரை பார்த்து, யார் வேணாலும், கட்சி நடத்துகிற யார் வேணாலும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்படாத கட்சி, வாங்க தலைவரை பாருங்க, ஆனால் முதலமைச்சர் அவர்களே இந்த மாதிரி கொடுக்கறது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, நிறுத்துவோம் சொல்லுங்க, அதன் மீது அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம், எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டுருவோம். வேண்டாம், இனிமேல் தமிழ்நாட்டில் கள்ள சாராயத்திலேயோ விஷச்சாராயத்திலோ இறந்தால் கிடையாது, முடிவு பண்ணிடுவோம். வரமாட்டாங்கிறீங்களே? ஏன்? ஏற்கனவே மரக்காணத்தில் நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் உஷாரா இருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அதனால தானே நம்ம சொல்றோம் காவல்துறை மெத்தன போக்கோட இருந்திருக்கு, கவனக்குறைவா இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் அது சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சஸ்பென்ஷன்னா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியனுடைய இதில் அவனுடைய அந்த சர்வீஸில் ஒரு நேரம் சஸ்பென்ஷன் வாங்கினா அவருடைய ப்ரொமோஷன்லையும் பிரச்சனை வரும், இன்க்ரிமெண்ட்லையும் பிரச்சனை வரும், பென்ஷன்லையும் பிரச்சனை வரும். சஸ்பென்ஷனுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. இவர் அதுக்கப்புறம் யோக்கியம்னு கூட நிரூபிக்கலாம், அது வேற சர்வீஸ்ல கூட போகலாம். பட் இத்தனை பிரச்சனை இருக்கு. பட் இதுவே தீர்வுன்னு நான் சொல்லலை. ரைட், செஞ்சிருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடவடிக்கை விழுந்த உடனே முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு, அதான் கேள்வி. இப்ப தூத்துக்குடியில் நடந்தது, நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். அப்படி நடந்தால் அது பொறுப்பற்ற தன்மை. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் அப்படி செய்யல. உடனடியாக காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கிறாரு, ஆட்சித்தலைவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாரு. அங்க யார் யார் உடனே நீதியரசர் தலைமையில குழு போடுறாரு, அது தாண்டி அரசு துறை ரீதியான விசாரணைக்கு ரெடி பண்றாரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, நீங்க சொன்னது போல முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அவர் தவறான தகவல் சொல்லியிருக்காரு. அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு உயிர்கள் பலியாயிருக்கு. அரசு நிர்வாகம் இல்ல அரசியல்வாதிகள் மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுத்துதான் தவறான தகவலை சொல்லி. நான் கேட்கறது என்னன்னா தம்பி, ஒரு ஆட்சி தலைவர் இப்படி ஒரு சொல்றாருங்கிறதுக்காக செய்வாரா? அவருடைய லைஃப்ல அது ஓகே. நீங்க சும்மா கண்ணை மூடிட்டு யார் மேலையும் கசாயத்தை வீச முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, அவர் ஒரு ஆட்சித்தலைவர், ஒரு IAS ஆபீசர், அவ்வளவு சர்வசாதாரணமா இது இந்த மாதிரி பிரச்சனை ஆகும், நம்மளுடைய லைஃப் என்னவாகும்னு யோசிக்க மாட்டாரா? அது எப்படி சொல்லிடுவாரு? ரைட், ஒரு வாரத்துக்கே வச்சுக்கோ, நீங்க சொல்றபடியே
ஏதோ நம்ம நீங்க சொல்றது வந்து ஆளுங்கட்சிக்காரங்க யாரோ ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ரைட்டு. இப்ப தலைவர் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டாரா இல்லையா? அப்ப இப்ப அடுத்த அடுத்த நடவடிக்கை பாயுமா பாயாதா? அப்ப முதலமைச்சர் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அவர் சொன்னபடி நிக்கிறாரா இல்லையா? அதான் கேள்வி. இந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் சில விஷயங்கள் இங்க பேசப்பட்டிருக்கும். குறிப்பா வந்து வாரணாசியில மோடி அவருடைய கான்வாய் வாகனத்தின் மீதே வந்து செருப்பு வீசப்பட்டுச்சு. அந்த சம்பவத்தை ராகுல் காந்தி குறிப்பிட்டு பேசுகிற பொழுது, மக்களுக்கு மோடியின் மீதான ஒரு பயம் வந்து போயிடுச்சு. இனிமேல் மோடி முன்னாடி மாரி இருக்க முடியாது. அவர் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. இதுவே சாட்சி அப்படின்னு அந்த செருப்பு வீசினத ஊக்கப்படுத்தி பேசுறாரா ராகுல் காந்தின்ற ஒரு கேள்வி அதுல வருது. நீங்க எப்படி அத இல்ல. அவர் தெளிவா தான் சொல்லியிருந்தார். நானும் சொல்றேன். எந்த தலைவர் மீதும் இப்படியான ஒரு நடவடிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, இல்ல எந்த தலைவராக இருந்தாலும் சரி, நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாதிரியான நடவடிக்கை நல்லதல்ல. நாம் விரும்புவதில்லை. ஒன்று. ஆனால் இதன் மூலம் என்னங்கிறத தான் அவர் சொல்றாரு ராகுல் காந்தி. ரைட். அவர் வந்து இது செஞ்சது சரி அப்படின்னு சொல்ல. அவர் வந்து அந்த இந்த நடவடிக்கை வந்து என்ன, அவர் என்ன சொல்றாரு, மோடி மீது அந்த பயம் போயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஒழுங்கான பிரதமர், நல்ல பிரதமர் இல்லை, நல்ல தலைவனா இருந்தா தான் அந்த மரியாதையும் அந்த பயமும் இருக்கும் இல்லையா? இல்லையா? அதைத்தானே அவர் சொல்ல வர்றாரு. நானுமே திமுகவுமே அந்த நடவடிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த நடவடிக்கை சொல்லுகிற பாடம் எது என்பதை மோடி படித்துக் கொள்ள வேண்டும். அவர் சொல்ற மாதிரி நிஜமாலுமே அச்சம் போயிடுச்சா? அந்த ஆமா. சம்பவம் குறைந்து விட்டதா? அது எப்படி இருமா, வாரணாசியில அவர் தோக்குற நிலைமையில இருந்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க கட்சி எம்பிஏ ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரா இல்லையா? நாங்க நிறுத்தி வச்சு அப்புறம் அவர் ஜெயிக்கிற மாதிரி நாங்க பண்ணோம். ஒரு பேட்டி வந்தது. அப்ப அந்த இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, வாரணாசி மக்கள் ஒட்டுமொத்தமா இவரை விரும்பல. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஓட்டு போடல உனக்கு, நீ எப்படி ஜெயிச்சு வந்த? அந்த கேள்விதான் இப்ப அந்த கேள்வி. அந்த செருப்பு வீச்சுக்கு பின்னால் இந்த நடவடிக்கை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நடவடிக்கையின் பின்னால் இருக்கிற மக்களுடைய மனசு, நாங்க ஓட்டு போட்டு உன்னை தலைவனா ஏத்துக்கல, உன்னை எவன் இங்க வர சொன்னான்? இதுதான் கேள்வி. அதைத்தான் அவர் சொல்றாரு. உங்க மேல மரியாதை இருந்திருந்தா, பயம்னு சொல்றது இட் இஸ் நாட் த ஃபியர் ஆர் ஸ்கேரிங், இட் இஸ் டியூ டு த ரெஸ்பெக்ட். மரியாதையின் நிமித்தம் அவங்க கிட்ட ஒரு பயம், மரியாதை கலந்த பயம், அது போயிருச்சு. ஏன்னா உங்க மேல மரியாதை இல்லை. ஆனால் மோடி அதே செல்வாக்கூட அதே பலத்தோடு தான் இருக்காரு. அதுக்கு காரணமா சில விஷயங்கள் சொல்லப்படுது. எங்க இருக்காரு? இல்ல இப்ப வந்து அதே அமைச்சர்கள், அதே அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு தோரணை ஏற்படுத்த அதே பலத்தோடு தான் இருக்காரோ? நான் என்ன கேட்குறேன், இது அவ்வளோ சாதாரணமாக உங்களால் நியமிக்க முடிஞ்சதா? அவர் சரி, நான் கேட்குறேன், இவர் பதவியேற்பு நடந்துச்சுல்ல, எங்கேயாவது கொண்டாட்டம் இருந்துச்சா? பிஜேபி ஏன் கொண்டாடல? பழைய கெத்து இருந்தால் கொண்டாடணுமா வேண்டாமா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, எங்க பங்குதலுக்குள்ள நீ தான் சொல்ற, நாங்க சொல்ல. தம்பி, 240 நீ, 237 நான், சரிதானே? பிஜேபி இல்லாத மீதி 40 பேரை வச்சுதானே இந்த அரசு. அதே 40 பேர் எங்க கிட்ட வந்தா எங்க அரசு இதானே? இந்தியாவா என்டிஏவா அப்படின்னு பார்த்தா 3 எம்பி வித்தியாசத்துல தான் என்டிஏ ஆட்சி இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல அந்த அந்த டோன் வந்து மாறல. இன்னும் வந்து அதே யூபிஏ எங்க அவரு அதே கத்து இருந்திருந்தா நேத்து ஷூ விழுந்ததுக்கு இந்நேரம் என்ன ஆயிருக்கும் நிலைமை? சொல்ல தம்பி, நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன், பழைய கெத்தும் பழைய இதுவும் இருந்திருந்தா முதல்ல விழுந்திருக்காது, அது வேற. ஷூ விழுந்திருக்காது, மரியாதை இல்லை மக்கள்கிட்ட போட்டான். உங்களுக்கு பழைய கெத்து இருந்தா இந்நேரம் அது வேற மாதிரில போயிருக்கோம். எதுவுமே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதான் நான் சொல்றது. எப்பவுமே வந்து படிக்கிறத கவனமா படிச்சுக்கணும். இஸ்லாமியர் மீதான தாக்குதல் அப்படின்றது இன்னும் குறையாம தானே இருக்கு. கவுவிஜிலன்ட்னு சொல்லக்கூடிய பாதுகாவலர்கள் வந்து இல்ல, அது வந்து ஒரு ஏரியாவில் நடந்துகிட்டே தான் இருக்கு. ரைட். அது பழையபடி அவங்க ஆரம்பிப்பாங்க, இதே வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு இவங்க படிப்பையும் கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி ஆட்சியில் இருந்தால் முதல்ல படிப்பை கெடுப்பாங்க, ரெண்டாவது வேலை வாய்ப்பை கெடுப்பாங்க. இந்த அண்ணா சொன்னார், தம்பி, வேலையில்லா இளைஞர்களின் சிந்தனையில் விபரீத எண்ணங்கள். ரைட். அந்த வயசு இருக்குல்ல தம்பி, 20 வயசு 22 வயசுல வந்து அவனுக்கு ஏன் வேலையை கொடுக்கணும்னா, அவனுடைய பிசிக் வந்து அப்படி இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், ஏதாவது செய்யணும்னு. அப்போ நீங்க அவனை நியாயமான முறையில் சேனலைஸ் பண்ணலை அப்படின்னா, அந்த எனர்ஜியை நீங்க வந்து சேனலைஸ் பண்ணிக்கலன்னா இப்படி தான் ஆகும். அதை கரெக்டாக பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு படிப்பை கொடுக்காம, வேலை வாய்ப்பை கொடுக்காம, அப்போ அவன் அப்படி என்னத்தையாவது செய்யணும்னு நினைக்கும் போது அண்ணா முஸ்லீம் போகிறான், அடி.
அப்ப அந்த அந்த எனர்ஜிக்கு அவனுக்கு ஒரு வழி கிடைக்குது. இது பார்த்து பார்த்து பழகுறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? யூபியில ஒரு மாற்றமும் நடக்கல, ஒரு முன்னேற்றமே இல்லன்னு சொல்ற அந்த பகுதியிலிருந்து தானே இன்னைக்கு மிகப்பெரிய அடி பாஜக விழுந்திருக்கு. அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன். மக்கள் இப்போது நாம் பேசிய சமூக நீதியை இப்பொழுது அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எங்களுக்கு படிப்பதா? சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்கல்ல, இப்போ இளைஞர்கள், எங்களுக்கு எங்க ராமர் கோயில், நான் கேட்கல, ராமர் கோயிலை கட்டி வச்சுட்டா எனக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் வந்துருமான்னு அயோத்தியாவில் 2 பசங்க கேட்டதை எடுத்து போட்டாங்களா இல்லையா? அப்ப என்ன நியாயம்? நீ எப்படி அயோத்தியில தோத்த? நீ ராமர் கோயில் கட்டினதுக்கு நீ சொல்ற அந்த இதன்படி நீ எப்படி அங்க தோக்க முடியும்? அப்ப ராமர் ஒன்ன கைவிட்டாருன்னா அப்ப நீ அயோக்கியம் தானே அர்த்தம் இல்லையா? நான் ராமரை ஒரு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் ஒரு கடவுள், நீ கும்பிடுறபடியே நல்லவர்களை ரட்சிக்கிற கடவுள்னா உன்னை தோக்கடிச்சிருக்காருன்னா அப்ப நீ அயோக்கிய பையன் தானே அர்த்தம். நீ தானே சொல்ற, நான் சொல்ல. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு உங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.